தமிழகத்தையே உலுக்கிய ரித்தன்யாவின் மரணத்தை தொடர்ந்து வரதட்சணை கொடுமையால் மற்றொரு பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திக்கன்கோடு பகுதியை சேர்ந்த புஷ்பலதா என்பவரின் மகள் ஜெஃபிலா மேரி. செவிலியராக பணிபுரிந்து வரும் ஜெஃபிலா மேரி சின்னதுரை மீனவ கிராமத்தை சேர்ந்த நிதின்ராஜ் என்பவரை கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்தார். இந்நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவருக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருமணமும் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்திற்கு வரதட்சணையாக 50 பவுண்ட் நகை, 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், இருசக்கர வாகனம், 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு, 2 லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் என சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மதியம் நிதின்ராஜ் ஜெஃபிலாவின் தாயான புஷ்பலதாவிற்கு செல்போன் மூலமாக அழைப்பு விடுத்து உங்கள் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த புஷ்பலதா மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அங்கு தன் மகள் இறந்ததை கண்டு கதறி அழுதார். இதுகுறித்து தகவல் அறிந்த கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்நிலையில் தன் மகள் தானாக தற்கொலை செய்யவில்லை, அவளிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் ஜெஃபிலாவிடம் இருந்த 50 சவரன் நகைகளை பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது பெற்றோர் உட்பட கணவன் குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் அபகரித்துவிட்டு பெண்ணை அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தன் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை, இது நான் சுயமாக எழுதுவது, என் கணவரோ கணவரின் குடும்பமோ இதற்கு காரணமில்லை என ஜெஃபிலா எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இது ஜெஃபிலா எழுதியதா அல்லது கணவரின் குடும்பத்தார் எழுதியதா என கேள்விகளும் கிளம்பியுள்ளன. இதனிடையே ஜெஃபிலாவின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் நிதின்ராஜ் மற்றும் அவரின் குடும்பத்தை கைது செய்ய வேண்டும் என மருத்துவமனைக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தன் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கணவரும் தன் மகளை கொலை செய்ததாக தாயும் கூறி வரும் நிலையில் உண்மையில் நடந்தது என்னவென்று போலீசாரின் விசாரணையில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு